கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 30 இரிடியம் வைத்து ஒரு கும்பல் கடந்த 1 மாதமாக விற்பனை செய்ய முயன்றுள்ளனர். இதுகுறித்து குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வட்டம் 30 உள்ள ஜெயபால் என்பவரது வீட்டில் இன்று குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் உள்ளே 7 பேர் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் இரிடியம் வைத்து விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த கும்பலைச் சேர்ந்த முருகன், மணிகண்டன், விக்னேஸ்வரன், ஜெயவேல் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து இரிடியம் மற்றும் விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நெய்வேலி தெர்மல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட கும்பல் கைப்பற்றப்பட்ட இருதயத்தை வெளிநாடு பகுதிகளில் சுமார் 150 கோடி முதல் 400 கோடி வரை பேரம் பேசியதாகவும், அவ்வாறு பேரம் பேசும் பொழுது அதனை அறிந்த காவல்துறையினர் இரிடியத்தை வாங்குவது போல் நடித்ததாகவும், சம்பந்தப்பட்ட கும்பல் முன் தொகையாக 25 லட்சம் கேட்டதால் அதை கொடுப்பது போல் வந்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கும்பலை பிடித்ததாக கூறப்படுகிறது. சதுரங்க வேட்ட படபாணியில் அரங்கேறிய சம்பவத்தால் நெய்வேலியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.